Hey friends, welcome to my channel again. இன்னைக்கு நம்ம மெயிலின் ரிப்பேர் ப்ராசஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஐஃபோனுடைய கான்ஸ், அதாவது நான் பார்த்த இஷ்யூஸ், எனக்கு நேர்ந்த இஷ்யூஸ், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்னுடைய பர்சனல் நான் வாங்கி அதில் இருந்த இஷ்யூஸ் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு 2022 ஐஃபோன் 12 மினி வாங்கினேன். அப்போது ஃப்ரண்ட் கேமராவில் வந்து தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருப்பேன் யூடியூப் எப்பயும். இப்போது அதுக்கு முன்னாடி வந்து வேறு மொபைல், ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்துகிட்டு இருந்தேன், நல்லா கிளியராக இருக்கும். ஆனால் இதில் 12 MP அப்படின்றதுனாலையோ என்னவோ தெரியல, இது யூஸ் பண்ணி எடுக்கும்போது ஒரு மாதிரி மிஸ்ஸுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த நாய்ஸ் இருக்கும் வீடியோவில். ஸோ என்னடா இது அப்படின்னு பார்த்தா, இது ஐஃபோனில் வந்து அப்படி தான் இருக்கும். பட் பேக் கேமரா வந்து சூப்பராக இருக்கும்னாங்க. பேக் கேமரா டெஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அதில் என்ன இஷ்யூ இருந்ததுன்னா, ரைட் சைடு ஸ்க்ரீன்கிட்ட டச் வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணாது சம்டைம்ஸ். இப்போ இந்த க்யூரா மாதிரி ஆப்ஸில் வந்து நம்ம கொஷின்ஸ் கேட்கும்போது ப்ளஸ் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுவோம்ல, அப்போ வந்து சம்டைம்ஸ் ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணால் ப்ரெஸ் ஆகாது. ரொம்ப ஒரு 2 to 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணால் தான் அது ஒர்க் ஆகும். இது வந்து நான் ஆப்பிள் கஸ்டமர் சப்போர்ட்டில் சொன்னேன். அவங்களும் அதை பார்த்து அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ டேஸ் இல்லை ஒரு மந்த்ஸ்க்கு அப்புறம் நல்லா தான் யூஸ் ஆச்சு, நல்லா தான் இருந்தது, எந்த இஷ்யூவும் இல்லை. மேபி அவங்க சாஃப்ட்வேர் அப்டேட்டில் சரி பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஐஃபோன் 12 வாங்கினேன். ஐஃபோன் 12 வாங்கினப்போ அதில் கேப் வந்து ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது டிஸ்பிளேக்கும் ஃப்ரேமுக்கும் கேப் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தது. இது நார்மல், இதனால் எந்த இஷ்யூஸும் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லி நான் கேஸ் போட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதை பற்றி அவ்வளோ ஒரி பண்ணிக்கல. அதுக்கப்புறம் ஐஃபோன் 14 ப்ளஸ் ஒரு ஆன்லைன் ரீட்டெய்லர்கிட்ட நான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி பண்ணி பார்த்தப்போ ஃபஸ்ட் டைம் எதுவும் தெரியல எனக்கு சரியாக. ஃபஸ்ட் டைம் நான் எதுவும் நோட் பண்ணலை. அதுக்கப்புறம் அவங்க என் கையில் கொடுத்துட்டு ஓடிபிலாம் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் பார்த்தா ஒரு க்ளூ மாதிரி, ஒரு கம்மு மாதிரி போட்டு ஒட்டின மாதிரியோ, இல்லை கம் வெளியில் வர மாதிரியோ பின்னாடி இருக்க கேமரா ஒரு கேமராவில் அந்த பெசலுக்கு வெளியில் இருந்தது, கேமராவுக்கு உள்ளேயும் ஏதோ போட்டு ஒட்டின மாதிரி இருந்தது. அந்த ஆன்லைன் ரீட்டெய்லர்கிட்ட நான் இந்த உடனடியாக சேட்டில் சொன்னேன். அவங்க பார்த்துட்டு இது வந்து நீங்கள் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி அக்செப்ட் பண்ணிட்டீங்க, ஸோ இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டே கான்டாக்ட் இருந்தேன். இந்த மாதிரி நான் கொடுத்துட்டு போய் அடுத்த ஒரு ஃபியூ மினிட்ஸில் தான் என்னால் பார்க்க முடிஞ்சது. நான் அது வரைக்கும் பார்க்கலன்னு. நீங்கள் ஆப்பிள் ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர்லேயோ இல்லை ஆப்பிள் ஸ்டோர்லேயோ போயிட்டு நீங்கள் வந்து இதுக்கான ஒரு லெட்டர் வாங்கிட்டு வாங்க, சர்வீஸ் லெட்டர் மாதிரி. இந்த மாதிரி நாங்கள் பார்த்தோம், நீங்கள் இது வந்து ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போய் பாருங்கன்னு சொன்னதுக்கு அவங்க பார்த்துட்டு இது காஸ்மெட்டிக் இஷ்யூஸ், இது நாங்கள் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் ஆன்லைன் ரீட்டெய்லர் என்ன சொன்னாங்கன்னா, அவங்கக்கிட்ட ஒரு ரிப்போர்ட் வாங்கிட்டு வாங்க, இந்த மாதிரி அதில் வந்து இந்த கம்மு மாதிரியோ இல்லை டேமேஜ் மாதிரியோ இருக்குது அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ப்ரொசீட் பண்ணுறோம் ஃபர்தராக அப்படின்னாங்க. நான் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ரீஃபண்டுக்கு வந்து ப்ரொசீட் பண்ணாங்க. ஸோ இதுதான் இந்த ஐஃபோன் 14 ப்ளஸோட இஷ்யூ இருந்தது. ஐபேட் 9th ஜென்ரேஷன் சும்மா ஸ்மால் இஷ்யூஸ் தான், பட் அனாயிங்காக இருக்கும் எனக்கு. ஐபேட் 9th ஜென்ரேஷன் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது, ஆனால் உங்களுக்கும் அந்த மாதிரி தெரியுதா அப்படின்றத சொல்லுங்கள். ஐபேட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ரைட் சைடு கார்னரில் டியூப்லைட்டோடைய லைட்டோ இல்லை டியூப்லைட் அதில் தெரிஞ்சதுன்னா அதுக்கு பக்கமே ஒரு அனாயிங்கான ஒரு க்ரீனோ இல்லை ஒரு ப்ளூ கலர் ஷேடு மாதிரி வரும். அது ஒன்லி ரைட் சைடு மட்டும்தான் வருது. லெஃப்ட் சைடு நான் ட்ரெஸ் பண்ணி பார்த்தேன், வரல. நான் என்ன கன்க்ளூட் பண்ணேன்னா, சில பேர் வந்து பேக் கவர் யூஸ் பண்ணுவாங்களே, ஃப்ரண்ட்டும் கவர் ஆகிற மாதிரி, அதை க்ளோஸ் பண்ணும்போது அந்த க்ரிப்புக்காக மேக்னெட் வச்சுருந்துருப்பாங்களோ, அதனால் கூட அப்படி இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கும் இருக்கா? இது எதனால் இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் வந்து ஒரு டெக்னீஷியனாக இருக்கலாம், இல்லை ஆப்பிள் இருந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் இது சொன்னீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு தெரியும். இப்போது மெயினான இஷ்யூக்கு வரேன். இது வந்து ஐஃபோன் 13 வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸ் எந்த இஷ்யூஸும் எனக்கு தெரிய வரல. அதுக்கப்புறம் வந்து மேபி நான் நோட்டீஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அந்த 2 வீக்ஸ். அதுக்கப்புறம் தான் நான் நோட்டீஸ் பண்ணேன். இந்த ஃபோட்டோஸ் ஆப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை வியூ பண்ணும்போது அதில் வந்து ஃப்ளிக்கரிங் தெரியும். அந்த கிரே பேக்ரவுண்ட் இருக்குது இல்லைங்களா, வெளியில் அந்த ஃபோட்டோக்கு வெளியில், அங்கே நல்லாவே ஃப்ளிக்கரிங் தெரியும். கிரேனா தான், கிரே ஆர் ஒயிட் எது வேணால் வச்சுக்கோங்க. அதில் வந்து ஃப்ளிக்கரிங் தெரியும். அது ஃபோட்டோஸ்லேயுமே மைன்யூட்டாக ஃப்ளிக்கரிங் தெரியும். ஸோ இது வந்து ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் இல்லை 4 செகண்ட்ஸ் வந்து அந்த ஃப்ளிக்கரிங் இருந்துட்டு அதுக்கப்புறம் அது குறைஞ்சிரும், நம்ம கண்ணுக்கு அவ்வளோவா தெரியாது. ஸோ இது ஹை பிரைட்னஸ்லேயுமே இந்த இஷ்யூ இருக்குது. அதாவது ஃபுல் பிரைட்னஸ் வச்சிங்கன்னா 100% தெரியறதில்ல அவ்வளோவா. ஆனால் ஒரு 80, 70, 60, 50, 40 அதுக்கப்புறம் இன்னும் கீழே போனால் கண்டிப்பாக அது தெரிய வருது.
அது மாதிரி இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணும்போதோ HDR கண்டென்ட் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வேறு ஆப்புக்கு நம்ம சேஞ்ச் பண்ணும்போதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் போனோன்னா அங்கேயும் அந்த மாதிரி ஃப்ளிக்கரிங் இருந்தது. ஸோ இந்த இஷ்யூ எல்லாம் சொல்லிவிட்டு என்னால் ட்ராவல் பண்ண முடியாது, எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நான் ஆப்பிள் சப்போர்ட்டை சொல்லும்போது அவங்க ஃபஸ்ட்டு எல்லாம் ஸ்மால் ஸ்டெப்ஸு இதெல்லாம் ட்ரபிள் ஷூட்டிங்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஐஃபோன் ரீசெட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் ஐடியூன்ஸ் யூஸ் பண்ணி ரெக்கவரி மோடில் ரீசெட் பண்ண பார்த்தேன். பட் அது ஸ்டக் ஆயிடுச்சு ஆப்பிள் லோகோவில். ஆப்பிள் அட்வைசர்கிட்ட பேசி அவங்களுக்கு கரெக்டாக நான் சொல்லி அதுக்கப்புறம் மெயில் அண்ட் ரிப்பேர் அப்படின்ற ஆப்ஷன் மற்ற கண்ட்ரீஸ்லலாம் இருக்குது. இப்போ இந்தியாவிலையும் கொண்டு வந்திருக்காங்க. பட் அவ்வளோவா இருக்குமா, அவ்வளோ எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் இருக்கான்னு தெரியல. பட் பெங்களூர் எனக்கு கொஞ்சம் பக்கம் அப்படின்றதுனாலையோ என்னவோ மெயில் அண்ட் ரிப்பேருக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் அனுப்புவாங்க. அதை நீங்கள் இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் வரும். அந்த பாக்ஸ்லேயே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த பாக்ஸில் நீங்கள் ஐஃபோனை வச்சு நீங்கள் திரும்ப அனுப்பணும். அது அனுப்புறது அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கொரியர் சர்வீஸே எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம் என்ன பண்ணுறாங்க. நீங்கள் ஆப்பிள் வெப்சைட்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம் என்ன டயக்னோசிஸ் நடக்குதா என்ன அப்படின்றது. ஃபஸ்ட்டு டயக்னோசிஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ரீப்ளேஸும் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு. ஸ்க்ரீன் ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு அது திரும்ப ஒரு 3 days கழித்து வந்தது. திருப்பி நான் ஓப்பன் பண்ணி திருப்பி பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தேன். அப்பயும் அந்த ஃப்ளிக்கரிங் இருந்தது. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்க ஹார்ட்வேர் டயக்னோசிஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமும் டிஸ்பிளேவும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணியும் அந்த ஃப்ளிக்கரிங் இருக்குது. பட் முன்ன மாதிரி இல்லை அதிகமாக, பட் இருக்குது. ஸ்டில் ஃபோட்டோஸ் ஆப்பில் இருக்குது. வாட்ஸ்அப் போகும்போது சம்டைம்ஸ் எனக்கு நோட்டீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கிறனால நான் என்ன பண்ணேன்னா திருப்பி கான்டாக்ட் பண்ணி இது சாஃப்ட்வேர் இஷ்யூவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஸ்ட்ராங்காக சொன்னேன்.
அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி ஃப்யூச்சர் அப்டேட்டில் இது சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஐஃபோன் 13 வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதையும் சொல்லுங்கள். இது எதனால் இப்படி ஆகுது அப்படின்றது கன்ஃபார்மாக தெரியல, பட் மேபி சாஃப்ட்வேர் இஷ்யூவாக இருக்கலாம். இது ஆப்பிள் வந்து கொஞ்சம் இப்போ ஆப்பிள்லேருந்து யாராவது பார்க்குறீங்கன்னா இது கொஞ்சம் சீரியஸாக பாருங்கள். ஏன்னா இது வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, ஃபார்ம்ஸில், ரெட்டிட் போஸ்ட்டில், இதிலெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது நீங்கள் பாருங்கள். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஃப்ளிக்கரிங் சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்திருக்கிறது மைன்யூட் ஃப்ளிக்கரிங் தான். அது வந்து ஸ்க்ரீன் பிரைட்னஸ்க்கு அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது அந்த ஃப்ளிக்கரிங். பட் ஆனாலும் அநாயகமாக இருக்குது. ஒவ்வொரு டைமும் அது அந்த மாதிரி ஆகுது. மற்றபடி ஆப்பிள் வந்து மெயிலின் ப்ராசஸ் எல்லாம், மெயிலின் ரிப்பேர் எல்லாம் ரொம்ப நல்லாவே அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதே சமயம் ஒரு நீட்டான ஒரு பாக்ஸ், அதுக்கப்புறம் ஒரு நல்ல குவாலிட்டியாக தான் அவங்க ரிப்பேர் எல்லாமே இருக்குது. வாரண்டியில் இருக்கனால ஃபுல்லாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். கொரியருக்கும் அவங்களே தான் பே பண்ணியிருக்காங்க. இப்போது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், இத்தனை ஃபோன்ஸ் வாங்கியிருக்க, இத்தனை இஷ்யூஸ் இருக்குது, ஐபேட் வாங்கியிருக்க, இதில் இத்தனை ஸ்மால் இஷ்யூஸாக இருந்தாலும் உனக்கு அநாயகமாக இருக்குதுன்னு சொல்கிற, அப்புறம் எதுக்கு நீ ஐஃபோன் 13 திரும்ப வாங்கின அப்படின்னா, எனக்கு வந்து ஒன்று வந்து எல்லோரும் சொல்கிற மாதிரி யூடியூப் போனாலே நிறைய பேர் வந்து ஆப்பிள் உடைய ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படியுமே டைரெக்டாக இல்லை, பட் இன்டைரக்டாக அவங்களே ப்ரொமோட் பண்ணுறாங்க. எப்படின்னா அதோடைய பில்டு குவாலிட்டி, அதை ஓப்பன் பண்ணுறது, அன்பாக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி. எனக்கும் வந்து அதோட சாஃப்ட்வேர்லாம் நான் பார்த்துட்டு அது வாங்கணும்னு ரொம்ப நான் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருந்தேன். அதனால தான் ஆப்பிள் ப்ராடக்ட் வாங்கினேன். இப்போ ஐஃபோன் 13 ஏன் வாங்கினேன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி சாஃப்ட்வேர் வந்து எனக்கு நிறைய பேர் வந்து கஸ்டமைசேஷன் இல்லை, ஆண்ட்ராய்டு மாதிரி இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் எனக்கு அவ்வளோ பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு வந்து க்ளீனாக ஒர்க் ஆகணும், செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வரணும், அவ்வளோதான். நல்ல ஒரு ஓஎஸ்ஸாக இருக்கணும் அப்படின்றது. ஆண்ட்ராய்டை விட இது கொஞ்சம் ஒர்க் அரவுண்ட் அதிகமாக இருந்தாலும் இதோடைய சாஃப்ட்வேர் எனக்கு பிடிச்சிருந்தது. பில்டு குவாலிட்டி, ஃபோன்ஸோட பில்டு குவாலிட்டி நல்லாயிருக்கு, ஃபோனுடைய டிசைனும் நல்லாயிருக்கு. ஒருவேளை நானே எமோஷ்னலாக ஐஃபோனுக்கு வந்து கனெக்ட் ஆகிட்டேனா அப்படின்ற ஒரு தாட்டும் இருக்குது. என்ன தான் நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தாலும் கடைசியில் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ், ஒரு ட்ரஸ்ட்டு, ஒரு நல்ல கஸ்டமர் சப்போர்ட் எனக்கு கிடைச்சது ஃப்ரம் த ஸ்டார்டிங். அதாவது ஐஃபோன் 12 மினிலேருந்து ஐஃபோன் 13 வரைக்கும் நான் எத்தனை டைம் காண்டாக்ட் பண்ணாலும் அவங்க கரெக்டாக ஃபாலோ அப் கூட வச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணி சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. பொறுமையாக கஸ்டமர்ஸ் கிட்ட இருக்கிற இஷ்யூஸும் கேட்குறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸில் தான் நான் திரும்ப ஐஃபோன் 13 வாங்கினேன். இன்னொன்று, இது வந்து அமேசானில் வாங்கினது. நான் வாங்கும்போது 49K இருந்தது. ஒரு 1 இயருக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன், 2024. ஸோ எனக்கு ஒரு நல்ல டீலாக இருந்தது. ஸோ நான் அது வாங்கிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இதில் வந்து எனக்கு ஐஃபோனை வந்து ஒரு மாதிரி நான் நெகட்டிவாக சொல்லணும் அப்படின்ற நோக்கம் எதுவுமே எனக்கு சுத்தமாக இல்லை. இருக்கிற இஷ்யூஸை வந்து நான் சொல்லியிருக்கேன், நான் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ். இது வந்து ஆப்பிள் வந்து இதை இன்னும் சரி பண்ணணும். சில சாஃப்ட்வேர் பக்ஸ் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி பக்ஸ் எல்லாம் வந்து அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கீபோர்டு நீங்கள் டைப் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வந்து சவுண்டு நார்மலாக இருக்கும், அப்புறம் சவுண்டு அதிகமாக வரும், அதுக்கப்புறம் திரும்ப நார்மலாகும். ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு மெயின் பக்காக நான் பார்த்தேன். இந்த மாதிரி சாஃப்ட்வேர் சைடும் சரி, ஹார்ட்வேர் அண்ட் பில்டு குவாலிட்டி சைடும் சரி, ஆப்பிள் இன்னும் நல்லா கவனம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இன்னும் நிறைய பேருக்கு ட்ரஸ்ட் வரும், நல்லா ரீச் ஆகும். ஸோ ஆப்பிள்லேருந்து யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இது ஆப்பிள்லேருந்து சீனியர் டீம் இல்லை மேனேஜர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதை கண்டிப்பாக ஒரு ஃபீட்பேக்காக எடுத்துக்கோங்க. இது ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபீட்பேக் தான். ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? உங்களுக்கு ஐஃபோன் எவ்வளோ பிடிக்கும், இல்லை உங்களுக்கு ஆண்ட்ராய்டு தான் பிடிக்குமா? அப்புறம் ஐஃபோனில் நீங்கள் என்னென்ன ஆப்பிள் சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.